ஓ ஹாய் கைஸ். நம்மளோட N7 ட்ரேடிங் சேனலுக்கு உங்க எல்லாரும் வெல்கம் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸா ஒரு ஸ்டாக்கோட அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். ஸோ இங்க இருக்கும். இதுல ஒன்னு இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், இன்னொன்று வந்து பிஎஸ்எல். ஸோ நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறது வந்து பிஎஸ்எல் ஸ்டாக்கோட பிரேக் அவுட் வந்து எப்படி பண்ணலாம். ஸோ அது வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு, பிரேக் அவுட்டை நம்ம வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோவா இது இருக்க போகுது. ஸோ நம்ம சேனல்ல போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் ஒரு ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துட்டு லாஸ் பண்ண வேணாம். உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் நாலேஜ்ல எதனாலும் பண்ணுங்க. ஸோ டிஸ்க்ளைமர் எடுத்துக்கோங்க இதை. ஸோ இங்க நான் எடுத்து வச்சிருக்கிறது தான் பிஎஸ்எல் லிமிடெடோட ஒன் டே டைம் ஃப்ரேம்க்கான சார்ட். இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஒன் டே டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஒன் டே. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ட்ரேடிங் வியூல இருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சீரீஸே நம்ம சேனல்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரேடிங்ல பிகினர்ஸா யாரும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் நம்ம அதில் சொல்லியிருப்போம், ஷேர் பண்ணியிருப்போம். அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே அனாலிசிஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி. ஸோ இங்க நமக்கு இங்க ஒரு மூமெண்ட், ஸோ இங்க ஒன்று, ஸோ இங்க ஒன்று, ஸோ இந்த ஒரு இடத்துல, அண்ட் அகைன் இங்க ஃபெயில், அண்ட் தென் அகைன் இங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு லெவல் வந்து கான்ஸ்டன்டா நமக்கு வந்து பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு இந்த ஒரு இடத்த. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த லைன் நமக்கு இங்க ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் ஆயிடுச்சு, செகண்ட் டைம். ஸோ இது வந்து தேர்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ்ல பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. அகைன் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைம் நம்மளால கிளியர் அண்ட் கட்டா பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கா இருந்தது எந்த இடத்துல அப்படின்னா இந்த ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ நம்பர் பாயிண்ட் டூல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாக்குறப்போ ஸ்ட்ராங். பாயிண்ட் த்ரீ வர்றப்ப நமக்கு எப்படி இருக்கு? அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ அதை விட நமக்கு இந்த தடவை இருந்தது வந்து ஸ்ட்ராங் வந்து கம்மி ஆயிடுச்சு. ப்ரீவியஸா இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இந்த தடவை இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்த தடவை அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்கு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த தடவை இன்னுமே ஸ்ட்ராங், இன்னுமே ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரியாக்ட் ஆகுறப்போ வீக் ஆக. வீக் ஆனது மட்டும் இல்லாம ஸோ அந்த வீக் ஆனதை நமக்கு இந்த இடத்துல கிளியர் அண்ட் கட்டா நமக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நமக்கு இதை வந்து ஷோ பண்ணிருக்கு. எப்படி அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஒரு கேண்டில் இந்த இடத்துல அந்த ஒரு கேண்டில், இந்த ரெட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா நம்ம அன்னைக்கு பிரைஸ்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் நல்லா ஃபுல் பாடி வச்சு நல்ல ஒரு லாங் ஓயர் பிக் வச்சு ஏதோ பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரியே நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகிருச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் சைட்ல வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ பிரேக் அவுட் வந்து நமக்கு ஃபெயில் ஆகி பிரைஸ் அகைன் ட்ராப் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு என்ன ஆகிருச்சு அப்படின்னா வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு நம்ம ஸ்ட்ராங்கா பார்த்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து வீக் ஆனது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு அபோவ், ஸோ நமக்கு இங்க க்ளோஸ் அபோவ்
ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? க்ளோஸ் அபோவ் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு நடந்து ஒரு சூப்பர்பான ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 50 குவான்டிட்டி, இப்போ நம்ம 100 குவான்டிட்டி வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல 50 குவான்டிட்டி வாங்கிடணும். ஓகேவா? நம்ம அகைன் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ 50 குவான்டிட்டி வாங்கிருவோமா? இப்போ இங்க ஒரு 50 குவான்டிட்டி, இந்த ஒரு க்ளோஸ் அப்போ. அப்புறம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு 50 குவான்டிட்டி, இதை வந்து ஸ்டாப் லாஸ் லெவலா வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு 50 குவான்டிட்டி வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை ஸ்டாப் லாஸ் லெவலா வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட்டை இன்னும் ஸ்ட்ராங்கா நமக்கு எது கன்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நடந்திருக்கிற ஒரு புல் பேக். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தெரிவிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் ஹையை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹியூஜ் மொமெண்டம் கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இன்ட்ராடே ட்ரேடிங் பத்தி பார்க்குறப்போ மொமெண்டம் ட்ரேடிங் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங் எப்போ பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேண்டில்ஸ்லாம் வரும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சைடு இருக்கிறப்போ சின்னதா ஒரு ரிஸ்க் வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு பாதியில ஒரு ரிஸ்க் வச்சுட்டு, ஒரு ரூ. 10 ரூ. 20 ரிஸ்க் வச்சுட்டு என்ட்ரி ஆகிருவாங்க. ஸோ லாஸ் ஆச்சுன்னா உடனே எக்ஸிட் ஆகி வந்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா நம்ம வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு போகும். இது வந்து மொமெண்டம் ட்ரேடிங்ல பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன். இன்னும் 2 கன்ஃபர்மேஷன் இருக்கிறது, வால்யூம் அண்ட் மூவிங் ஆவரேஜஸ். இப்போ நமக்கு இந்த இடத்துல 2 மூவிங் ஆவரேஜையும் தாண்டி தான் இருக்கு பிரைஸ். பிரைஸ் அபவ் மூவிங் ஆவரேஜ் மட்டும் இல்லாம நம்ம இப்போ வீக்லி கேண்டில்ல ஸ்விட்ச் பண்றப்போ இன்னுமே நமக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். வீக்லி கேண்டில்ல நம்ம ஸ்விட்ச் பண்றப்போ ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் அப்போ நமக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் கேண்டில் வந்துருச்சா, வால்யூம் வந்து நமக்கு ஒரு இன்க்ரீசிங் வால்யூம் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல சின்னதா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு அபோவ் த ரெசிஸ்டன்ஸ். அபோவ் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு புல் பேக் கேண்டில். புல் பேக் கேண்டிலுக்கு மெயினானது என்னதுன்னா லோ வால்யூம் இருக்கணும், அதுவும் டிக் மார்க். ஸோ லோ வால்யூம் வச்சு ஒரு புல் பேக் கேண்டில் ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த லோ புல் பேக்கான கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு சூப்பர்பான ஒரு அகைன் ஒரு ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீக் நமக்கு இதே மாதிரி ப்ரைஸ் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. பட் கண்டிப்பா நாளைக்கு பின்ன ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம், அதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 17% இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் என்னோட போர்ட்ஃபோலியோல நான் ஹோல்டு பண்ணிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்றப்ப நான் ஹோல்டு பண்ணிட்டேன். இன்ஜினியர்ஸ் லிமிட்டடும் இன்ஜினியர்ஸ் இந்தியாவும் நான் வச்சிருந்தேன். பட் அது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால நான் உடனே வந்து லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ நம்ம ட்ரேடிங்ல டிசிப்ளின்டா இருக்கும். நான் லாஸ் வந்துச்சு எக்ஸிட் ஆகிட்டேன். பிஎஸ்எல்ல லாஸ் வரல. நான் என்னோட பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு பிஎஸ்எல் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். பிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஃப்ரேம் நான் அகைன் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி ஆனேன். எப்போ அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் என்ட்ரி ஆனேன் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி. இந்த இடத்துல ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி வாங்கிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 100 ஸ்டாக் வாங்குறது ஒரு பிளான் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸே எவ்வளோ 200 சம்திங். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வாங்கிட்டேன். ஸோ நமக்கு இந்த இடத்த தாண்டுறப்போ ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்குறப்ப நான் அந்த எக்ஸ்ட்ரா வாங்கின ஒரு குவான்டிட்டியை மட்டும் நான் இந்த இடத்துல செல் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இது வந்து ஒரு பிரேக் அவுட் அனாலிசிஸ் வீடியோவா இருக்கும், ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட் கைஸ். பை.